friends, welcome to my channel Cute Vlogs Kavi. இன்னைக்கு நம்ம குக்கிங் வீடியோல பார்க்க போறது எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி நல்ல டேஸ்டியான பேக்கரி ஸ்டைல்ல செய்யக்கூடிய ஒரு பட்டர் பிஸ்கெட்ஸ் தாங்க. இது ரொம்ப ஈஸி தான். கம்மியான இன்கிரிடியன்ட்ஸ், கம்மியான ஐட்டம்ஸை வச்சு நம்ம இதை சூப்பரா செஞ்சிடலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு அரை கப் சர்க்கரையில் ஒரு 5லேருந்து 6 ஏலக்காய் போட்டு மிக்சியில் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துட்டு அதை ஃபஸ்ட்டு இதில் சேர்த்துக்கிறேன். அதுக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னொரு அரை கப் வெண்ணெய், நல்லா உருக்குனது அரை கப் வெண்ணெய் இதில் சேர்த்துடுறேன். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதாவது அந்த சர்க்கரை எங்கேயுமே கட்டிகளாக இருக்காமல் இந்த வெண்ணெயோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்துட்டு ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு, அதாவது திரும்ப ஒரு சிட்டிக அளவு உப்பு இதில் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ சர்க்கரையும் பட்டரும் அரை கப்புனா இப்போ 3/4 கப்பு கோதுமை மாவு நான் எடுத்துக்கிறேன். அதுவும் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கணும், அப்போ தான் கட்டிகளாக இருக்கக்கூடாது. 3/4 கப்பு கோதுமை மாவு, இன்னொரு 3/4 கப்பு உங்களுக்கு ஆல் பர்பஸ் ஃப்ளார், அதாச்சும் நீங்கள் மைதா வேணாலும் எடுத்துக்கலாம். ஆல் பர்பஸ் ஃப்ளார் 3/4 கப்னா 3/4 கப் கோதுமை மாவு, இதில் 2 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா இப்போ இதில் நான் சேர்த்துட்டு மொத்தமாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கூடவே நீங்கள் உங்ககிட்ட சாதாரண பால் இருந்தாலும் ஓகே தான். அப்படி இல்லைன்னா நான் ஓட் மில்க் சேர்த்துக்கோங்க. நான் ஓட் மில்க் தான் ரொம்ப இல்லை, ஜஸ்ட் பெசைகிற அளவுக்கு ஒரு 4-5 ஸ்பூன் வர அளவுக்கு தான் சேர்க்குறேன். ரொம்ப இல்லை, உங்களுக்கு அந்த மாவு அந்த பிடிச்சு பெசைகிற அளவுக்கு கொஞ்சோண்டு பால் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஓட் மில்க் சேர்த்துருக்கேன் இதில். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நீங்கள் கை வச்சு பிசைஞ்சால் போதும். ரொம்ப அழுத்தி பிசையணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு பிசைஞ்சிட்டா போதும். இந்த அளவுக்கு டெக்ஸ்சர் கிடைச்சா போதும், இது இவ்வளோ சாஃப்ட்னஸ் இருந்தால் போதும். நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா ஒரு ஃபுட் ரேப் கவரில் இதை ஒரு 10 நிமிஷம் இதை ரேப் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். அதாவது உங்ககிட்ட ஒரு பாலித்தீன் கவரோ எது இருந்ததுனாலும் ஓகே தான். இப்போ ஒரு 10 நிமிஷம் வச்சு எடுத்துகிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஒரு டெக்ஸ்சர் கிடச்சிருப்பாருங்க. அதாவது ஷேப் பண்ணுற மாதிரி அழகான ஒரு டெக்ஸ்சர் கொஞ்சம் இறுகி இருக்குது. இது என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எந்த டிசைனில் நீங்கள் பிஸ்கெட்ஸ் நீங்கள் பண்ணணுமோ அந்த ஷேப் நீங்கள் இதில் அழகாக பண்ணிக்கலாம். அதாச்சும் உங்கள்கிட்ட ரவுண்ட் ஷேப்பில் ஏதாச்சும் இருந்தாலும் ஓகே, அப்படி இல்லைன்னா நீங்கள் நார்மலாக ரெக்டாங்கிள் ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கிட்டாலும் ஓகே, எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். நான் இந்த டிசைன் எனக்கு எட்ஜில் இப்படி வேணுன்றதுக்காக இந்த மாதிரி ஒரு மெட்டல் வச்சு இப்படி நான் கட் பண்ணிக்கிறேன், ஸ்லைஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் பிஸ்கெட்ஸ் வேணும், அதனால் நான் இந்த வாட்டத்தில் நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம சைட்ஸ்லாம் கட் பண்ணி எடுக்கிறது உங்களுக்கு வேஸ்ட் கிடையாது. ஏன்னா நீங்கள் திரும்ப அடுத்த பேட்சில் மாவு பிசைகிறச்சே என்ன பண்ணுறீங்கன்னா இது திரும்ப சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. நான் அப்படி தான் பண்ணுறேன். இப்போ ஒரு சின்ன போர்ஷன் அளவு தான் இப்போ ஷேப் பண்ணுறேன். திரும்ப இந்த கட் பண்ணுற பீசஸ் அடுத்த போர்ஷனில் சேர்த்து திரும்ப நான் திரட்டி எடுத்துருவேன். நம்மளோட ஷேப்ஸ் பார்த்தீங்களா நல்லா சூப்பராக அழகாக வந்திருக்குல்ல. இது அப்படியே டக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கடைகளில் உங்களுக்கு கட் பண்ணி எடுக்கிற ஷேப் மாதிரி சூப்பராக வந்திருக்கு. எனக்கு இந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிருக்கு. இது ஒரு சிம்பிளான ஒரு டிசைன் தான். இப்போ அப்படியே இந்த குக்கீஸை நான் ஃபாயில் ரேப் பண்ண ஒரு அலுமினியம் ட்ரேயில் நான் இப்போ மாற்றிக்க போகிறேன். இது என்னோட அடுத்த பேட்ச் இப்போ எக்ஸஸாக நம்ம கட் பண்ணி எடுக்கிற மாவும் நான் இதில் சேர்த்தே நான் இந்த போர்ஷனில் கட் பண்ணி எடுத்துடுறேன். இப்போ மொத்தமாக எனக்கு கிடைச்ச பிஸ்கெட்ஸ் இவ்வளோ வந்திருக்கு. இது வரைக்கும் நம்ம பிசைஞ்சு எடுத்துருக்க மாவில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா பேக்கிங் பண்ணுறச்சு வீடு ஃபுல்லாக அப்படியே கம வாசனையாக இருக்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷம் டைமிங்கில் நீங்கள் 350 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் பிஸ்கெட்ஸ் நீங்கள் குக் பண்ணுறீங்க வச்சு டோட்டலாக 25 நிமிஷம். அதில் ஃபஸ்ட்டு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிடுறீங்க. அதுக்கப்புறமா பிஸ்கெட்ஸ் உள்ளே வைக்கிறீங்க. அதுக்கப்புறமா ஒரு 15 நிமிஷம் அது குக் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வெளியே எடுக்கிறீங்க. இப்போ பாருங்கள், பிஸ்கெட்ஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. ஒரு 10 நிமிஷம் ஆற வச்சுட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே நல்லா கிறிஸ்பியாக சூடு குறைஞ்சு நல்லா சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு பிஸ்கெட்ஸ். இப்போ இது மேக்ஸிமம் ஒரு 10-15 நிமிஷம் வேலை தாங்க பிஸ்கெட்ஸ் ரெடி ஆகிறதுக்கு. செய்யறதுக்கு ஒரு 10 நிமிஷம், டோட்டலாக அரை மணி நேரத்துக்கும் கம்மியான டைமில் இந்த பிஸ்கெட்ஸ் நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ இது நம்ம அவுட்டிங் போகிறச்சே, வெளியே போகிறப்போ, இல்லை ஈவினிங் கெஸ்ட் டீ காஃபி குடிக்கவோ இல்லை ஸ்நாக்ஸ் டைமில் சாப்பிட்றதுக்கெலாம் இது ரொம்ப டேஸ்டியாக சூப்பரான ஒரு பிஸ்கெட். அதுவும் நம்ம வீட்டிலே செய்யறதுனால ரொம்ப ஹெல்த்தியான பிஸ்கெட். அது பாதி போர்ஷனுக்கு மேலே கோதுமை மாவு தான் இதில் நம்ம இப்போ கலந்துருக்கோம்.
இப்போ பிஸ்கெட்ஸ் வந்து நம்ம உள்ளே எப்படி வெந்திருக்குன்னு நம்ம உடச்சி காட்டுறேன். ஸோ பாருங்கள் உள்ளே எவ்வளோ நல்லா மொறு நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு பார்த்தீங்களா. அதுவும் இந்த செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா பின்பக்கம் நல்லா ப்ரௌன் கலரில் நல்லா ஆயிருக்கு. நல்லா மொறுன்னு இருக்குது, மேலே கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது. இப்போ நான் சாப்பிட்டு பார்க்குறேன், சூப்பராக இருக்குங்க. அதுவும் இப்போ நம்ம வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு அதே பிஸ்கெட் நம்ம அன்றைக்கே சாப்பிட்றப்ப அதோட டேஸ்ட்டே வந்து தனி. நம்ம வீடியோஸில் பார்த்தீங்கன்னா பொதுவாக நம்ம அவுட்டிங் போகிற ட்ராவல் விளாக்ஸில் இருந்து, ரெசிபீஸில் இருந்து, அதை தாண்டி நம்ம பியூட்டி டிப்ஸ்லேருந்து நிறைய விஷயங்கள் நம்ம இதில் வந்து ஷேர் பண்ணிட்டு வரோம். ரொம்ப கம்மியான ஐட்டம்ஸை வச்சு நம்ம சூப்பரான ஒரு பிஸ்கெட் ரெசிபி இன்றைக்கி நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி பிஸ்கெட் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பை பாய்.